ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் ஸ்பைசி ஹோம் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சமீபத்தில் வெளியிட்ட சில வீடியோக்களை பற்றியும் அவங்க சேனலை பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனல்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நம்மளுடைய சேனலோட நோக்கம் என்னன்னு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். லைஃப் ஸ்டைல் சேனலை பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலும் முக்கியமா அப்பாவி மக்களுக்கும் யங் அண்ட் இன்னசென்ட் வியூவர்ஸ்க்கு எஜுகேட் பண்றதற்காகவும் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இத நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, இந்த ஸ்பைசி ஹோம் சேனல் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு, ஸ்பைசி சமையல் என்ற பேர்ல அவங்க ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்றாங்க பாருங்க. அத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பேச போறோம். இதுல முதல்ல கிவ் அவே டிராமாவுக்கு வருவோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன் கிவ் அவேனா என்னன்னு. கிவ் அவேனா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அவங்க பாஷையில சொல்லணும்னா, கிவ் அவே என்பது ஒரு கிஃப்ட் இவங்க கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட வாங்குறதுக்கு பல கண்டிஷன் போடுவாங்க. அதுவும் எப்படியாப்பட்ட கண்டிஷன்லாம் போடுவாங்கன்னா, அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கணும், அவங்க வீடியோவை ஷேர் பண்ணிருக்கணும், அவங்க வீடியோவை லைக் பண்ணிருக்கணும், அவங்க வீடியோவுல போய் கமெண்ட் பண்ணிருக்கணும். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷனோட தான் இந்த கிவ் அவே நாடகத்தை நடத்துவாங்க. ஏன் இந்த நாடகம் நடத்துறாங்கன்னா, இவங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்றதற்கும் இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை அதிகப்படுத்துவதற்காக தான் இந்த கிவ் அவே நாடகம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஆவரேஜா அவங்க வீடியோவை 5 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வியூஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு வருமானம் வரும். இவங்க எல்லாம் லென்த்தி வீடியோஸ் போடுறதுனால அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாவே வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு யூடியூப் மூலம் மாத வருமானம் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கிவ் அவேக்கு ரொம்ப சிம்பிளா சீப்பா சில பொருட்களை வாங்குவாங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் வர இடத்துல ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இப்படி ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ப்ராசஸ் தான் இந்த கிவ் அவே ப்ராசஸ். ஆனா இது தெரியாம நாம இவங்க ஏதோ பெரிய கிஃப்ட் கொடுக்கற மாதிரியும், இவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரியும், இவங்கள நம்பி இவங்க சொல்றதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்கன்னா, நீங்க நிறைய கமெண்ட்ஸ் போடும் பொழுதும் நிறைய லைக்ஸ் போடும் பொழுதும் அவங்களுடைய வீடியோக்களோட கவரேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதன் மூலம் அவங்களுடைய வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த நாடகத்தை நடத்துறதுக்காக தான் இந்த கிவ் அவே நாடகம் பண்ணுவாங்க. அதனாலதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த கிவ் அவே நாடகம் எல்லாம் வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் விலைக்கு வாங்குற ப்ராசஸ். இப்படி உங்களுக்கு உண்மையிலேயே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல அக்கறை இருந்தா அவங்களுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க சத்தமே இல்லாம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவங்கள நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க. உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த கிவ் அவே என்ற நாடகத்தை நடத்துறீங்க. இதே மாதிரி இன்னொன்னும் பண்றாங்க. ஸ்பைசி சமையல் என்ற பெயர்ல அவங்க ப்ராடக்ட விக்கிறாங்க. இப்படிதான் இந்த ஸ்பைசி ஹோம் சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல ஸ்ப்ரவுட் மிக்ஸ் மற்றும் ஏபிசி மால்ட் பத்தி சொல்லிருப்பாங்க. குறிப்பா அந்த ஸ்ப்ரவுட் மிக்ஸ் பத்தி சொல்லும் பொழுது, இந்த மிக்ஸ 1 வயசுல இருந்து யாரு வேணாலும் குடிக்கலாம்னு சொல்லிருப்பாங்க. நான் கேக்குறேன், அது எப்படி 1 வயசுல இருந்து யாரு வேணாலும் குடிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? நான் கேக்குறேன், உங்க ப்ராடக்ட் விக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா என்ன? ஏன்னா இப்பெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கு. சில பேருக்கு நட் அலர்ஜி இருக்கலாம், டேரி அலர்ஜி இருக்கு, குளூட்டன் அலர்ஜி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஸ்ப்ரவுட் மிக்ஸ்க்கு போடுற இன்கிரிடியன்ஸ் நிறைய பேருக்கு சூட் ஆகாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும். ஆனா இதெல்லாம் பட்டு கவலைப்படாம 1 வயசு
வயசுல இருந்து எல்லாரும் குடிக்கலாம்னு சொல்றாங்க பாருங்க, அப்பையில இருந்தே புரிஞ்சுக்குங்க அவங்களுடைய அறிவில்லாத தன்மைய. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் அந்த ப்ராடக்டை விற்கிறது தான். அதனால எந்த ஆரோக்கியத்தை பத்தியும் எந்த ஹெல்த் ப்ராப்ளம் பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி எந்த பொருட்களையும் நம்ம சாப்பிட்றப்ப அது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதான் அதனுடைய பலன் அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி அதை பவுடர் பண்ணி பாக்கெட்ல அடைச்சா அது அவ்வளவு பயனும் அளிக்காது. அதே மாதிரி இவங்க இன்னொன்னு பண்றாங்க, என் குழந்தைக்கு நான் கொடுக்கறேன், அதனால நீங்க எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலாம்ன்ற மாதிரியும், நான் இதை சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்கன்ற மாதிரியும் அவங்க ப்ரோமோட் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க விக்கிற பொருட்கள் எல்லாம் கண்மூடித்தனமா வாங்காதீங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய பொருட்களை விற்பதற்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்களுடைய கிவ் அவே நாடகத்தையும் நம்பாதீங்க, இவங்க ப்ராடக்ட் சேல் பண்றதையும் நம்பாதீங்க. இதெல்லாம் அவங்களுடைய சுய லாபத்தை பெருக்குவதற்காக அவங்க செய்யற வேலை. இது ஏதோ நம்ம மேல அக்கறையில தான் இதெல்லாம் பண்றாங்க செய்யறாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த நேரத்துல இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன், இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப கிரேட்லாம் கிடையாது. வீடியோக்காக கேமராக்காக ஒரு நாடகம் ஆடுறாங்க, அவங்களுடைய பகட்டு வாழ்க்கைய நமக்கு படம் போட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததெல்லாம் இவங்க இது மாதிரி கிவ் அவே கொடுத்து இது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் விலைக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் நேர்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப இது மாதிரி கலர் கலரா டிராமா வீடியோக்கள் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கேமராக்கு முன்னாடி நடித்து நாடகம் ஆடுறவங்க. அதனால பாக்குற வியூவர்ஸ் பொறுப்பா இருங்க, கொஞ்சம் தெளிவாவும் இருங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாரு நேர்மையா வீடியோ பதிவிடுறாங்க, யாரு டிராமா வீடியோக்கள் பதிவிடுறாங்க என்பதை பற்றி சிந்திங்க. அவங்களுக்கு தான் சமூக அக்கறை கிடையாது. அட்லீஸ்ட் நாம சமூக பொறுப்போடு நடந்து கொள்வோம்.